முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் ஆட்சி அமைத்த அதிமுக அரசு சட்டசபையில் மக்கள் பிரச்சினைகளையோ எதிர்க்கட்சிகளின் உணர்வுகளுக்கோ மதிப்பு அளிக்காமல் எப்போதும் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு புகழ்பாடும் சபையாகவே இன்றைய சட்டசபை மாறியுள்ளது. எந்த அமைச்சர் பேசினாலும் அல்லது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பேசினாலும் முதல்வரை பற்றி குறைந்தது அரை மணி நேரம் புகழ்பாடிவிட்டுத்தான் தன்னுடைய கருத்தை சொல்ல ஆரம்பிக்கின்றனர். பெரும்பாலும் சட்டசபையில் புகழ்பாடவே ஆளும் கட்சியினர் வருகின்றனர். ஊழலற்ற ஆட்சியை மலரச் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கட்சியை துவக்கி தமிழ்நாட்டு மக்களுக்காக சட்டப்பேரவையில் குரல் கொடுத்து வரும் கேப்டன் விஜயகாந்தை விமர்சிக்க கூப்பா கிருஷ்ணனுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதே தமிழக மக்களின் கேள்வி. அதாவது கூப்பா கிருஷ்ணன் கட்சியை மாத்துறவங்களும் துண்டம் மாத்துறவங்களும் ஆதாயம் தேடுறவங்களும் ஒரு கட்சியை பற்றி இழிவே பேசுறது அருகதை இல்லை. முதல்ல அவர் இன்னைக்கு இந்த கட்சியில் இருப்பார், நாளைக்கு வேற ஒரு கட்சி போவார், அப்படி போவார். அவர் ஆதாயம் தேடுறவர். ஆதாயம் தேடிக்கிட்டு ஒரு அரசியலில் நேர்மை நடக்கிற இந்த கட்சியை பற்றி குறை சொல்றதுக்கும் கட்சி கலனி சொல்றதுக்கும் இவருக்கு எந்த விதத்திலையும் அருகதை இல்லை. இவர் பல ஊழல்கள் செஞ்சு ஒவ்வொரு கட்சியாக மாறிட்டு வந்தவர். இன்னைக்கு அம்மாவென்ற இதே கட்சியில் இவங்கெல்லாம் அனாதி ஆக்கப்பட்ட இந்த கூப்பா கிருஷ்ணன் ஆதரவு கொடுத்து தந்த கட்சியில மரியாதை கொடுத்து சேர்த்துக்கிட்டு கேப்டன் அவர்கள். அப்படிப்பட்ட கேப்டன் அவர்களையே அவர்கிட்ட இவருடைய ஊழல் பண்றதுக்கு முடியாத போனதால இவர் என்ன பண்ணாரு, அடுத்த கட்சிக்கு தாவினாரு. சரி, யார் இந்த கூப்பா கிருஷ்ணன் என்று பார்த்தால் அவரது வரலாறு கருப்பு சரித்திரமாக காட்சியளிக்கிறது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தாலுகாவிற்கு உட்பட்ட குழுமணி என்ற கிராமத்தில் பிறந்தவர்தான் இந்த கிருஷ்ணன். இவரது பெயரில் உள்ள கு என்ற எழுத்து அவரது கிராமமான குழுமணியை குறிக்கிறது. ஆனால் அவரது சொந்த கிராமத்தினரே கூப்பா கிருஷ்ணன் பெயரை கேட்டால் முகத்தை சுளிக்கும் அளவிற்கு பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் மீது சுமத்துகின்றனர். அதிமுகவில் நுழைந்த கூப்பா கிருஷ்ணன் ஸ்ரீரங்கம் தொகுதியில் கடந்த 1991-96 காலகட்டத்தில் அதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட்டார். அப்போது ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட அனுதாப அலை திமுகவிற்கு எதிராக வீசியதில் அதிமுக அமோக வெற்றி பெற்றது. அந்த அதிர்ஷ்ட காற்றில் எம்எல்ஏவாக மாறியவர்தான் இந்த கூப்பா கிருஷ்ணன். 1991-96 காலகட்டத்தில் வேளாண் துறை அமைச்சராக பதவியேற்ற கூப்பா கிருஷ்ணன் உரமானியம் உள்ளிட்ட விவகாரத்தில் பல்வேறு ஊழல் புரிந்ததாக அவர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. 1996 சட்டமன்ற தேர்தலில் திருச்சி 1 தொகுதியில் போட்டியிட்ட அவர் படுதோல்வி அடைந்தார். கட்சிகள் மாறின, ஆட்சியும் மாறியது. 1996-2001 ஆட்சிக்கு வந்த திமுக வேளாண் துறையில் பல்வேறு ஊழல்கள் நடைபெற்றதாக வழக்கு பதிவு செய்தது. அதில் வருமானத்தை விட அதிகமாக 3.25 கோடி சொத்து சேர்த்ததாக திருச்சி லஞ்ச ஒழிப்பு போலீசார் கூப்பா கிருஷ்ணன் மீது வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கில் கூப்பா கிருஷ்ணன், அவரது மனைவி மல்லிகா, தம்பி பாலு, அக்காள் கனகவல்லி, அக்காள் மகன் வானவரம்பன், மைத்துனர் சிட்டிபாபு, மாமனார் கோவிந்தராஜன் உட்பட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் கூப்பா கிருஷ்ணன் ஓராண்டு சிறை தண்டனைக்கு உள்ளானார். இதன் பின்னர் சிறையில் இருந்து வெளிவந்த கூப்பா கிருஷ்ணன் முத்தரையர் சமூகம் தம்மை ஆதரிக்கும் என்று மணப்பால் குடித்து தமிழர் பூமி என்ற கட்சியை துவக்கினார். ஆனால் பெருவாரியான முத்தரையர்கள் கூப்பா கிருஷ்ணனுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை என்பதை கடந்த கால சம்பவங்கள் எடுத்துரைக்கின்றன. அதிமுக சார்ந்த எம்எல்ஏ ஒருத்தர் எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு தாக்கி பேசியிருக்காப்புல. அவர் பார்த்தீங்கன்னாக்கா கூப்பா கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி பல கட்சியில் இருந்து எந்தெந்த கட்சியிலாம் ஆதாயம் இருக்கோ அந்த கட்சிக்கெல்லாம் போய் இப்போ அவர் பச்சோந்தியாவே இருந்துட்டு இருந்தார். தனியாக கட்சி ஆரம்பித்து திருமயத்தில் போட்டி போட்டு டெபாசிட்டே இழந்துட்டாப்புல. அதுக்கப்புறம் மக்களுக்கு நல்லது தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது. மக்களோட கூட்டணி வச்சிருக்க கேப்டன் கூட அதுக்கப்புறம் அதுலேயும் அவர் பல தப்புகள்லாம் பண்ணுவோம். அதில் நீக்கப்பட்டார். இன்றைக்கி அதிமுகவில் திரும்பி சேர்ந்து அங்கே எம்எல்ஏ பதவி வாங்கிட்டு நாளைக்கு மினிஸ்டர் பதவிக்காக இன்றைக்கி எதிர்கட்சி தலைவரை தாக்கியெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. அவர் வேளாண் துறை அமைச்சராக இருந்தப்போ கூட பார்த்தீங்கன்னா பல ஊழல்லாம் பண்ணி அன்னைக்கும் அவர் பல ஊழல் குற்றங்களுக்கு சாட்டப்பட்டிருக்கிறார். 2001-2006 சட்டமன்ற தேர்தலில் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு உட்பட்ட திருமயம் தொகுதியில் போட்டியிட்டு
மீண்டும் படுதோல்வி அடைந்தவர்தான் இந்த கூப்பா கிருஷ்ணன். இதன் பின்னர் அரசியல் அனாதையாகி லெட்டர் பேட் கட்சியை நடத்தி வந்தார். இந்த சூழ்நிலையில் தமிழக அரசியல் வானில் விடிவெள்ளியாக தோன்றிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் எப்படியாவது இணைந்துவிட வேண்டும் என்று துடியாய் துடித்து பலமுறை தூது அனுப்பினார். தவறு செய்து திருந்தியவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தேமுதிகவில் கூப்பா கிருஷ்ணனை இணைத்துக் கொண்டார் கேப்டன் விஜயகாந்த். தேமுதிகவில் சேர்த்துக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் மாநில துணை செயலாளர் என்ற பதவியும் கொடுத்து அழகு பார்த்தார் கேப்டன். ஆனால் ஆடிய காலும் பாடிய வாயும் சும்மா இருக்காது என்ற பழமொழிக்கு ஏற்ப மீண்டும் பல்வேறு குள்ளநரித்தனங்களில் ஈடுபட்டார் கூப்பா கிருஷ்ணன். இதனை அறிந்து கொண்ட கேப்டன் விஜயகாந்த் தேமுதிகவில் இருந்து கூப்பா கிருஷ்ணனை விரட்டினார். தேமுதிகவின் தலைவரை ஒரு கண்ணிய குறைவான வார்த்தைகளால முன்னாள் அமைச்சர், முன்னாள் அதிமுகவினுடைய எம்எல்ஏ, முன்னாள் கட்சி நிர்வாகி, நல்லா நோட் பண்ணிக்கணும், ஒரு கட்சி நிர்வாகி திருப்பி அந்த கட்சியை கலைச்சிட்டு இதே தேமுதிக காலில் விழுந்து விஜயகாந்தால் அங்கீகரிக்கப்பட்டு எங்களுக்கு மீண்டும் அதிமுகவில் போய் அவமானப்பட்டு அவருடைய சொந்த தொகுதியில் நிற்கிறதுக்கு திராணி இல்லாமல் ஆலங்குடி தொகுதியிலிருந்து வெற்றி பெற்ற இவர் பேசுகிற இந்த கூப்பா கிருஷ்ணன் பேசுகிறாருன்னா இந்த வார்த்தையில் எந்த அளவுக்கு கண்ணியம் இருக்குன்னு யோசிக்கணும். மீண்டும் அரசியல் அனாதையாகி சுற்றி வந்த கூப்பா கிருஷ்ணன் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவில் இணைந்து புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டார். தேமுதிக ஆதரவு இருந்ததால் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் அதிமுகவினர் அமோக வெற்றி பெற்றனர். இந்த அதிர்ஷ்டத்தில் ஆலங்குடியில் வெற்றி பெற்றார் கூப்பா கிருஷ்ணன். நன்றி என்ற சொல்லுக்கு துளியும் அர்த்தம் தெரியாத கூப்பா கிருஷ்ணன் இன்று சட்டப்பேரவையில் ஆளும் கட்சி வரிசையில் அமர்ந்து கொண்டு தமக்கு வாழ்வளித்த கேப்டன் விஜயகாந்த் குறித்து விமர்சிப்பது முறையா என்பதே அரசியல் நோக்கர்களின் கேள்வி. சரி நேர்களே, நாளை ஒரு முக்கிய நிகழ்வோடு நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிகழ்வுகள் குறித்தான உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி நிகழ்வுகள், கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, வானகரம், சென்னை 95. மின்னஞ்சல் news@captainmedia.in